உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இது முடித்து இன்னைக்கு ஈவினிங் தேனியில் பொதுக்கூட்டம், மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையுடன் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்வுக்காக இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கேன். எங்களுடைய மாவட்ட செயலாளர் பாண்டியராஜ், மண்டல பொறுப்பாளர், அதே போல் தொகுதி பொறுப்பாளர் எல்லாரும் மிக சிறப்பாக இந்த வேலையை முடிச்சிருக்காங்க. எல்லா தொகுதியிலும் BL2வும் பூத் கமிட்டியும் அமைத்து இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிக சிறப்பாக தலைமை கழக அறிவிப்புப்படி மிக சிறப்பாக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க, அது அங்கே கேளுங்க, எங்ககிட்ட கேட்கக்கூடாது. அடுத்துங்க, பிரதமர் நரேந்திர மோடி வந்து 19ஆம் தேதி தமிழகம் வருவாரு. இயற்கை விவசாயிகள் அவர் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்காரு. இதுதான் முதல் முறையில். அவர் எத்தனையோ வாட்டி வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்காக பிரதமர் அவர்கள் வருகிறாரு. அதனால விவசாயிகளுக்காக வராரு ஒரு பிரைம் மினிஸ்டர். அதை நம்ம வரவேற்போம் என்ற எங்கள் கருத்தை சொல்லுவோம். அது எது வேணாலும் நடக்கும். இந்த நிமிஷம் அதுக்கு பதில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் யார் யாருடன் கூட்டணி என்பது இன்னும் உறுதி செய்யப்படலை. இருக்கின்ற கூட்டணி அங்கே தான் இருக்காங்களா, வெளியே வர்றாங்க என்பதும் தெரியாது. அதனால் தேர்தல் நேரம் வரும்பொழுது கூட்டணிகள் மாறலாம், அமையலாம். தேர்தல் முடிவுகள் இந்த முறை நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் இது போல கூட்டணி மந்திரி சபை அமையவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்றதான் என் கருத்தை சொல்றேன். கூட்டணி மந்திரி சபைங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு புதுசான ஒரு விஷயம். இந்த ரெண்டு பெரிய கட்சிகளும் அதை ஏற்றுக்கிற ஒரு மனநிலை வந்துட்டாங்க. ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலன்னாலும் அதுக்கான சூழல் அமைந்து விட்டால் யாராக இருந்தாலும் அதை ஏற்றுதான் ஆகணும். அது போல ஒரு சூழல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் நடக்கும். பீகார்ல வந்து தனிப்பால் மரணியோட வந்து தேசிய ஜனநாயக ஆட்சி வச்சிருக்காங்க. இப்போ அவங்க வெற்றி தான் தொடர்ந்து இருக்குன்ற மாதிரி நீங்க அவங்க கூட்டணி பாதிப்பு வந்துருமா? இல்லை, அவங்க வந்து இன்னைக்கு பீகார்ல ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்காங்க. சாதாரண வெற்றி இல்லை, மிக பிரம்மாண்டமான வெற்றி. அதுக்கு தான் நேற்று என்னோட ப்ரெஸ் மீட் இதே மதுரையில் அந்த கூட்டணிக்கும் சரி, பிரதமருக்கும் அமித்ஷாக்கும் நிதிஷ்குமாருக்கும் தேமுதிக சார்பாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். அதனால் அதே தான் இங்கே தமிழ்நாட்டில் தொடருமான்னு இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த கட்டம் இங்கே யார் யார் கூட்டணி அமைக்கிறாங்க, அவங்க நகர்வுகள் எப்படி இருக்குது, இந்த மக்கள் அந்த கூட்டணியை ஏற்றுக்கிறாங்களா, இதெல்லாம் இருக்குங்க. அதனால் அவங்க வந்து நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், அது இங்கே தொடரும், அவங்க கட்சி சொல்கிறாங்க. நாம் அதுக்கு பொறுத்து இருந்து தான் பதில் சொல்ல முடியும். அது நேற்றே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் இதே மதுரையில். எங்கள் மாவட்ட செயலாளரில் ஏற்கனவே நாங்கள் மத்திய தொகுதி வெற்றி பெற்றதால் மீண்டும் நீங்கள் இங்கே போட்டியிடணும், மதுரை மருமகளாக கேப்டனின் மண்ணான மதுரையில் நீங்கள் போட்டியிட அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. மதுரையில் வந்ததுனால அப்படி சொல்கிறேன். நான் தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தா நான் கடலூருக்கு போனால் எங்கள் மாவட்ட செயலர் கேப்டன் ஜெயிச்ச விருதாச்சலம் நீங்கள் நிற்கிறோம். கள்ளக்குறிச்சி போனால் நீங்கள் கேப்டன் ஜெயிச்ச ரிஷிவந்தியில் நிற்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போகிறப்போ அவங்கவுங்க விருப்பத்தை சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் தான் இது தெரியும், எந்த தொகுதி யார் வேட்பாளர் என்பதெல்லாம் இறுதி கட்டத்தில் தான் அறிவிக்கப்படும். பெரிய கட்சிகள் எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க தேமுதிகவோட அலையன்ஸ் அப்படி ஒரு பாசிபிலிட்டி தெரியுதா? யார் எல்லாரும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியுமே எங்கள் தோழமை கட்சிகள் தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாருமே தோழமை கட்சிகள் தான். அதனால தான் அதை சொல்கிறோம். நிச்சயம் அவங்க எல்லாரும் தேமுதிகவோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை நிர்வாகிகளையும் மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து மக்கள் மனநிலையும் ஆராய்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்போம்னு தான் சொல்லுங்கள். ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த முறை ரொம்ப பொறுமையாக ரொம்ப தெளிவாக ஒரு டெசிஷன் எடுத்துருந்தீங்க. இடைக்கு கூட இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியே நீங்கள் எடுக்க முடியாதுங்க. அப்படி கிடையாது. இப்போ கூட அண்ணன் உதயகுமார் அவர்கள் என்னை சந்திக்க வந்திருக்காரு. கீழே தான் வெயிட் பண்ணுறேன், இப்போ மேலே வரப்போறாரு. அப்படி கிடையாது. நாங்கள் இவங்க கூட தான் கூட்டணி, அவங்க கூட கூட்டணி இல்லைன்னே நாங்கள் சொல்லுவோம். எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே தோழமை கட்சிகள். எங்கள் அம்மா மறைவுக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் வந்து அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்காங்க. பாரத பிரதமர் ஒருவருக்கு கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவிலேனா அது எங்கள் அம்மாவுக்கு தானே. அந்த பெருமை கேப்டனுக்கும் என் தாயாரையும் சேரும். அந்த மாதிரி தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் 20 வருஷம் ஆயிட்டோம்.
எல்லாரோடையும் தோழமையோடு நட்போடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். அதற்கான மரியாதையின் பிரதிபலிப்பாக தான் அதை நான் பார்க்குறேன். அது நிச்சயம் வருகின்ற தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சொல்றேன். நிச்சயமா சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறிதான். முதல்ல அதை பற்றி சொல்றதே நாங்கள் தான். எல்லா பகுதி இந்த இடம் அந்த இடம்னு கிடையாதுங்க. நம்ம ஊட்டியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கோட்டை முதல் குமரி வரை என்று சொல்லக்கூடிய அளவு எல்லா இடத்துலையும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்குது. பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை பட்ட பகுதியிலேயே இதெல்லாம் நடக்கிறது கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி விருதுநகரில் இரட்டை கொலையை பார்த்தோம், திருநெல்வேலியில் பார்க்குறோம், தூத்துக்குடியில் பார்க்குறோம், எவ்வளோ இன்னைக்கு லாக்அப் கொலைகளை பார்க்குறோம். இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால், மணல் கொள்ளை மாஃபியா கும்பல் மாதிரி இன்னைக்கு இருக்கிற கனிம வளத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. லஞ்ச ஊழல் ஒரு பக்கம், டாஸ்மாக் ஒரு பக்கம் என்று எல்லா இடத்துலையும் இது இருக்குது. இதெல்லாம் நிச்சயம் மாறணும். இதெல்லாம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வரணும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. இது தேர்தல் நேரம் வரும்போது வாக்குறுதி கொடுத்ததா நீங்க சொல்றீங்க. அவங்கள கேட்டால் அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி நாங்கள் தரவே இல்லைன்னு திமுக சொல்றாங்க. இது இப்போ நேற்று கிடையாது. யார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் அந்த கட்சி நாங்கள் முழு மது விலக்கை கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது யார் செஞ்சுருக்காங்க? கிடையாது. இன்னைக்கு நிதிஷ்குமார் ஜெயிக்கிறாருன்னா பீகாரில் முழு மது ஒழிப்பு அவர் பண்ணி நிரூபிச்சிருக்காரு. இது மாதிரி நம்ம தமிழ்நாடுலேயும் வரணும் என்பதுதான் தேமுதிகவின் விருப்பம் என்று நான் சொல்கிறேன். இல்லை, அந்த மாதிரி அவங்க எடுத்த ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ், அவங்க இன்னைக்கு மிக சிறந்த ஒரு முதல்வராக அவர் தன்னை நிரூபித்ததும் சரி, பலமான ஒரு கூட்டணி அமைத்ததும் சரி, அவர் மேலே இருக்கிற ஒரு மக்களுக்கான மரியாதையும் தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றி அவங்களுக்கு கொடுத்தது. ஓகே, அது இன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு அப்படிதான் தோணும். தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வருது இல்லை, அப்போ நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரியும். நிச்சயமாக அதுக்கான ஒரு சூழல் இந்த தேர்தலில் அமையும். அப்போ நான் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நடக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் என்ன சொல்றேன், இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் நான் சொல்ல விரும்பல. இல்லை, அது தெரியாது, அப்படி கிடையாது. நீங்க சொல்ல அவங்களுடைய கொள்கைன்னு அப்படி ஒரு சூழல் வந்தால் ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இது ஜனநாயக நாடு தானே. எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டில் ஓட்டு உரிமை இருக்குல்ல. அப்போ அந்த அதிகார பகிர்வும் எல்லாருக்கும் சமமாக கொடுக்கறதுல தப்பில்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கான சூழல் இந்த தேர்தலில் வரும் என்று நாங்கள் கணிக்கிறோம். வெயிட் அண்ட் சீ, பார்ப்போம் என்ன நடக்குது. ஏற்கனவே அது நடந்தது தானே. இது ஏற்கனவே தனி பெரும்பான்மை இல்லாமல் திமுக ஆட்சி அமைத்திருக்கிறது. தனி பெரும்பான்மை இல்லாமல் அதிமுகவும் ஆட்சி அமைக்கிறது. இது நடக்கிற ஒரு விஷயம்தான். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது. இந்த முறை அப்படி ஒரு சூழல் வரும்போது அதை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் சொல்றோம். நீங்க அதை கேட்டு மறுபடியும் என்ன காயப்படுத்துறீங்க. இப்பதான் மதுரையின் மருமகள், மண்ணின் மைந்தரின் மனைவிலாம் சொன்ன. எடுத்தவுடனே இந்தியாவிலேயே அசுத்தமான நகரம் மதுரை தான் நம்பர் 1ல இருக்குன்றதே என்னை பொறுத்தவரை அவமானமா நான் நினைக்கிறேங்க. உண்மை, என் கால் படாத இடமே இந்த மதுரையில் இல்லை. ஏன்னா இடைத்தேர்தல்கள், பொது தேர்தல்கள், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், கார்பரேஷன் எலெக்ஷன், ஒவ்வொரு வார்டாக நாங்கள் போய் பார்த்துருக்கோம். அப்போ இன்னைக்கு அந்த அளவு மதுரை சுத்தம் இல்லாத ஒரு மாநகர் அப்படின்னு நினைக்கும் போதே தலைகுனிவா அதை நான் பார்க்குறேன். இந்த நிலை மாறணும். ஏன்னா நேற்றே உங்களுக்கு சொன்ன இதே ப்ரெஸ் மீட்டில் மதுரை மாநகரில் நடந்த ஊழல்கள் தான் இதற்கு காரணம். கார்பரேஷனில் ஒரு மேயராக இருந்தவர், அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் மேயர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவு ஊழல் இருந்தால் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? ஒரு தவறான ஒரு
நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு மதுரை மாறிடுச்சு. இது தலைகுனிவு. இது மதுரைக்கு மட்டும் இல்லை, இது தமிழ்நாட்டுக்கே தலைகுனிவு. நிச்சயம் இந்த நிலை மாறி தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் மாநகர் மதுரைன்னு வரணும்னு நான் நினைக்கிறேன். அது கட்டாயம் நடக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.